ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1 kg அளவுக்கு ரைஸ் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு மசாலா பேஸ்ட் அதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 வரமிளகா இதெல்லாம் எடுத்துக்கலாம். வரமிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு, 1 கப் அளவுக்கு புதினா, அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை. இதெல்லாம் வச்சு நம்ம பச்சையாக அரைக்க போகிறோம். வணக்கெல்லாம் வேண்டியதில்லை, இதெல்லாம் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம பிரியாணியோட பேஸு. ஸோ இந்த பேஸ்ட் வச்சு தான் நம்ம பிரியாணிக்கு ஃப்ளேவர் வரும். அடுத்து வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். பே லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கல்பாசி, அப்புறம் பட்டை, கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அனீஸ். இந்த மாதிரி பிரியாணிக்கு போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது இல்லாமல் பெரிய வெங்காயம் வந்து 4 வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் 2 பழுத்த தக்காளி, அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. கறி வந்துட்டு 1 kg எடுத்துருக்கு. ஸோ 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன சின்ன வெங்காயம் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு பச்சையாக அரைச்சி வச்சிட்டோம். இந்த பேஸ்ட்டு தான் வந்து நம்ம பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மட்டன் வந்து குக்கரில் வேக போட்டு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது ரொம்ப இலை ஆடு. ஸோ இதுக்கு நிறைய விசில் விட வேண்டியதில்லை. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டாலே இது வெந்துடும். மட்டன் வேகும்போது கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் நம்மளை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். மட்டன் வேகட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும், அப்புறம் கொஞ்சமாக நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை கடலை எண்ணெய் எதனாவது போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி இலை, மசாலா, அதெல்லாமே வந்து போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் அந்த கல்பாசி, ஸ்டார் அனீஸ் இதெல்லாமே போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் வெளியில் வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாமே கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் வந்து நடுவில் சென்டரில் கீறி விட்டு அதையும் உள்ளே போட்டுடலாம். அப்புறம் வெங்காயம் வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரையாக கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 ஆட் பண்ணால் போதும். ரொம்ப நல்ல பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன தக்காளியாக 3 போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், வெங்காயம் தக்காளி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு சைடில். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா பேஸ்ட் வந்து நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் இடையில பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இடையில கூட சேர்த்திக்கலாம். ஆயில் இல்லை கீ வேணாலும் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக வெந்திருக்கு 4 விசில்லையே.
பாருங்கள் மட்டன் நல்லா வெந்திருக்கு. அதோட கொஞ்சம் ஸ்பைசஸும் இறங்கியிருக்கு. மசால் பிடிச்சி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனையும் உள்ளே போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த மட்டனில் வந்து இந்த பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவர் இறங்கும். இல்லை கடைசியில் போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவரே இருக்காது. பிரியாணி சாப்பிடும்போது மட்டனில் ஒரு ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு இதையே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் மட்டனை. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். தக்காளி கம்மியாக போட்டு தயிர் லெமனில் வந்து புளிப்பு டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு மட்டன் சாஃப்டாகவும் இருக்கும், பிரியாணி டேஸ்ட்டாகவும் வரும். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே வந்துட்டு 1க்கு 2, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த கணக்கில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதுவும் வந்துட்டு மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் தேங்காய் பாலையும் வந்து தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கு எடுத்துருக்கோம். மீதி இருக்கிற தண்ணி அளவுக்கு நம்ம நார்மல் தண்ணியை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றும்போது மட்டும் தேங்காய் பாலும் மட்டன் வேக வச்ச தண்ணியும் எடுத்து அளந்து ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 kg ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். உப்பு காரம் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. உப்பு சப்போஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. கடைசியில் வந்துட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்தி நல்லா கொதிக்க விட்டுடலாம். அரிசி வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வாஷ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அது கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி வந்து அந்த ஹீட்லேயே நல்லா ரெடி ஆயிரும். பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்திருக்கு. மட்டனில் எல்லாம் கூட அந்த மசாலா இறங்கி சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டிலையே ரொம்ப அதிகமாக ஸ்பைசஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப மைல்டான ஒரு திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் பிரியாணி செய்கிறீங்க, ஸ்டார்டர்ஸ், பிகினர்ஸ் அப்படின்னா கூட இந்த பிரியாணி ரெசிபி வந்து ஈஸியாக பண்ணிடலாம். வெளியில் எந்த பேக்கெட் பொடியும் வாங்காமல் நம்ம வீட்லேயே வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, இல்லை தாளிச்சா, எக்கு எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து எக்கும் மட்டன் தாளிச்சாவும் செஞ்சு வச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் பிரியாணி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பைஸ் அப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Thank you for watching.